அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எனது உயிருக்கு நிகர். ஒரு சின்ன பதிவு தான். ஒரு சின்ன ப்ரிப்பேரிங் பண்ணேன். ஒரு 5 பைசாவில் கம்மாமரேட்டிவ் ஒரு 4 காயின் இருக்குது. ஃபுட் அண்ட் ஒர்க் ஃபார் ஆல் 1976. சேவ் ஃபார் டெவலப்மெண்ட் 1977. ஃபுட் அண்ட் ஷெல்டர் ஃபார் ஆல் 1978. அது சுமாரான கண்டிஷன் தான். ஹாப்பி சைல்டு நேஷன்ஸ் ப்ரைட் 1979. இது எல்லாமே வருஷ பிராரம் 76, 77, 78, 79. இந்த 5 பைசாவில் வந்து இந்த 4 விதமான கமாமரேட்டிவ் காயின்ஸ் தவிர வேறு காயின் கிடையாது. இதோட வலைத்தளத்து ரேட்டு பிரகாரம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து 950 ரூபா எடுக்கணும். நான் அதில் பாதிக்கும் கம்மியாக ஒரு 400 ரூபா அதில் போட்டிருக்கேன். இந்த ஒரே ஒரு செட்டு தான் இருக்குது என்கிட்ட. நான் வெறும் 250 ரூபாய்க்கு இதை கொடுக்குறேன். மொத்தம் இதோடய ரேட்டு 950 ரூபா. பாதி போட்டாலும் 425 ரூபா ஆச்சு. நான் கீழே போட்டிருக்க ரேட்டை பூரா நீங்கள் கூட்டினீங்கன்னா 400 ரூபா தான் வரும். நான் வந்து 4 காயினையும் சேர்த்து உங்களுக்கு வெறும் 250 ரூபாய்க்கு கொடுக்குறேன். காயின் எல்லாமே நல்ல கண்டிஷன். ஒன்று மட்டும் சுமாரான கண்டிஷன். கீழே மின்ட்லாம் தெரியுது பாருங்க. இதிலும் கீழே மின்ட்டு ஹைதராபாத்து மின்ட்லாம் தெளிவாக தெரியும். ஹைதராபாத்து போட்டிருக்கேன்னா இதில் ஏன் ஹைதராபாத்தில் போட்டிருக்கேன்னு தெரியுதா? இதில் வந்து மும்பை, கல்கட்டா, ஹைதராபாத் 3 மின்ட்டு தான். மும்பையில் உள்ள டைமண்ட் இதில் இல்லை. நான் ஹைதராபாத்தில் உள்ள சிம்பிள் தான் தனித்தனியாக தெரியுது, நட்சத்திரம். அதனால் தெளிவாக பார்த்து ஹைதராபாத்னு போட்டிருக்கேன். நல்ல கண்டிஷனான காயின். இது சுமாரான கண்டிஷனான காயின். அதான் 50 ரூபா மட்டும் போட்டிருக்கேன். இது 100 ரூபா விட்டுருக்கேன். ஆனால் 4க்கும் சேர்த்து மொத்தம் 250 ரூபா மட்டும். ஒரே ஒரு செட்டு ஆல்பத்தில் வைக்க போகிறேன். அதுக்கு முந்தி உங்கள்கிட்ட பேசிவிட்டு ஆல்பத்தில் வைக்க போகிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரே ஒரு தாள். ஒரு அற்புதமாக ஒரு நண்பரிடமிருந்து கிடைத்தது. மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி இந்த கரன்சி வாங்கிட்டு வந்தேன் அவர்கிட்ட. அவருக்கு தரதுக்கே மனசு இல்லை. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஒரு கரன்சிக்காக வேண்டி தான் அவர்கிட்ட எல்லா கரன்சியும் வாங்கிட்டு வந்தேன். ஒரு டப்பாவில் வந்து நிறைய ஃபாரின் காயின்ஸ் காமிச்சார். அதில் நிறைய யூஎஸ்ஏ காயின் இருந்துச்சு. ஏன்ட்ட யூஎஸ்ஏ காயின் வந்து ஸ்டாக்கில் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, அந்த யூஎஸ்ஏ காயின் பூரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபீஸை கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வரல, அந்த காயின்ஸை பூரா அங்கேயே வச்சுட்டு வேறு சிலோன் காயினையும் மலேசியா காயினையும் போட்டிருந்த ஒரு பையன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு அவசரத்தில் மாற்றி வாங்கிட்டு வந்துட்டேன். அது வாங்கிட்டு வந்த அந்த மலேசியன் காயின்ஸும் ஸ்ரீலங்கா காயின்ஸும் அதோட இந்தியன் காயின்ஸும் கலந்து கிடந்தது. என்கிட்ட ஒருபாடு கிடக்கு. அது தேவையே இல்லை. டப்பாவில் உள்ள காயின்ஸை காமிச்சார். நான் அதை பூரா பார்த்துட்டு கவரில் உள்ள காயின்ஸை வாங்கிட்டு வந்துட்டேன். டப்பாவில் உள்ள காயின்ஸை வந்து கவரில் கொட்டி தர்றாரு போல் இருக்குது அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். அது அவர்கிட்டே இருக்குது. சரி, இன்னொரு நாள் போனால் வாங்கிக்கிடுவோம். கொஞ்சம் மனசு கஷ்டம்தான். ஏதோ ஒரு காயின்ஸை பார்த்துட்டு வேறு ஏதோ ஒரு காயின்ஸை வாங்கிட்டு வந்துட்டோம்னு ஒரு கஷ்டமாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. சரி பரவாயில்ல, நம்ம நண்பர் தான், நல்ல மனிதர். இன்னொரு தடவை அவர் சந்திச்சது வாங்கிக்கிடுவோம். இது வந்து நான் வந்து 10,000 ரூபா சொல்கிறேன் இந்த கரன்சிக்கு. 786 கரன்சி, ஓல்டு கரன்சி. இப்போ இதுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ உள்ள 100 ரூபா தாள் வேறு. உங்களுக்கு தெரியும், இந்த இருக்கலாம். இதுதான் இப்போ உள்ள 100 ரூபா தாள். இதுக்கு முந்தி உர்ஜித் படேல், அதுக்கு முந்தி சக்திகாந்த் தாஸ், அதுக்கு முந்தி ரகுராம்ஜி ராஜன், அதுக்கு முந்தி சுப்பராவ். அந்த சுப்பராவ் கையெழுத்து போட்டது தான் இது. இது வந்து ஒரு 10-13 வருஷத்துக்கு முந்தி உள்ளதுன்னு நினைக்கிறேன். 2012. இப்போ 2024. ஒரு 11 வருஷம் ஆகி போச்சு. இப்போ 12 வருஷம் ஆகுது. ஒரு அற்புதமான கரன்சி தான். ஒரு 100% ரேர் கரன்சி. ஒரு ரேர் நம்பர் இது 786. அதுவும் இங்கேயுமே 7லேயே ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. ப்ரீஃபிக்ஸும் 7லேயே தான் ஆரம்பிச்சிருக்கு. வேறு 2, 3, 4, 5, 6ன்னு அப்படி ஆரம்பிக்காமல் 786 முதல் நம்பரில் 7 ஆரம்பிச்சிருக்கு.
இது வந்து ஒரு பிட்டு மாதிரி. பிட்டுனா என்னது, ஒரு ஏழை மாதிரி. 10,000 நான் சொல்லிடுறேன், 10,000க்கு நான் கொடுத்துருவேன். ஆனால் 10,000க்கு மேலே யாரும் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீ பதிவை போடுங்க. ஒரு அற்புதமான ஒரு கனவுத்தாள். என்னுடைய கலெக்ஷனில் இது வந்து ஒரு கனவுத்தாள், ட்ரீம் கலெக்ஷன். என்னுடைய சேகரிப்பில் வந்து ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷன் தாள். இந்த ஒரு தாளுக்காண்டி தான் நான் மெனக்கிட்டு இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் வாங்கிட்டு வந்தேன். யாரும் வாங்கினாலும் எனக்கு சந்தோஷம், யாரும் வாங்காவிட்டாலும் எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷம். என்னுடைய கலெக்ஷனில் எப்போவுமே இருக்கும். இது சேல் ஆயிடுச்சுன்னா இது என்கிட்ட சேல் ஆயிடுச்சுங்கிற தகவலை நான் வலைத்தளத்தில் பதிவிட்டுருவேன். 3 விதமான கவர்னர், 5 விதமான மலேசியன் கரன்சி. 1 ரிங்கித், இது வேறு கவர்னரு. இதுவும் அதுவும் ஒரே கவர்னரு. இது வேறு கவர்னரு. இதுவும் ஒரே கவர்னர். இது வேறு கவர்னர். 3 விதமான கவர்னர்கள். வீதம் மொத்தம் 5 கரன்சி இருக்குது. இந்த 5 கரன்சி சேர்த்து மொத்தம் 500 ரூபா. இது வந்து பிளாஸ்டிக் கரன்சி. இந்த இருக்கு பாருங்க, நெகிழி. தமிழில் வந்து நெகிழி. என் விரல விற்கிறது. இது உங்கள் பிளாஸ்டிக் கரன்சி. 5 தாள் இருக்குது. 3 விதமான கவர்னர், டிஃப்ரெண்ட் கவர்னர், 5 கரன்சி. 5ம் சேர்த்து 500 ரூபா. ஒரே விலை தான். ஒரே ஒரு USA டாலர், $1, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, வாஷிங்டன். க்ளோஸ்அப்பில் காமிக்கவா உங்களுக்கு? $1963 இது வெளிவந்துச்சு. ஒரு 60-70 வருஷத்துக்கு முந்தி வந்தது. கரன்சி நல்ல குட் கண்டிஷனான கரன்சி தான், எந்த மாற்றமும் இல்லை. ஒரு வெரி ஓல்டு ஒரு 1 ரூபி கரன்சி, அமெரிக்கன் டாலர். 63, 50, 70 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு தாள் தான், 1963 உள்ளது. இதனுடைய வேல்யூ வந்து 300 ரூபா ஒரு தாள். நல்ல கண்டிஷனாக உள்ளது தான். ஒரே ஒரு 10 ரூபா தாள், 14 வேணுங்க வாங்கிக்கோங்க. 100 ரூபா. ஒரே ஒரு 10 ரூபா தாள், 20,008. இது ஒரு ஃபேன்சி நம்பர், 20,008. இதனுடைய விலை வந்து 50 ரூபா தான். 2,01,000. இதனுடைய ரேட்டு 200 ரூபா. 2,01,000. இது ஒரு தாளோட ரேட் வந்து 200 ரூபா. 04444, வெறும் 100 ரூபா தான். இதெல்லாம் ஃபேன்சி நம்பர், ரொம்ப ரொம்ப நாளை தவிர வேறு நம்பர் கிடையாது. 04444, வெறும் 100 ரூபா தான். வெறும் 88, 08800, 88 மட்டும் வரும். 100 ரூபா தான் ஒரு தாள். 2003, இது யாரோட பர்த்டே இருந்துச்சுன்னா இது வாங்கி வச்சுக்கலாம். 2003வது இயர் இது. இதோட ரேட் வந்து வெறும் 100 ரூபா தான். 4777, இது புரட்சி தலைவரனுடைய கார் நம்பர். 4777, வேறு நம்பர் கிடையாது. 77 தான் ராசியான நம்பரு. இதனுடைய ரேட் வந்து 1000 rupees. 4777 அந்த ஃபேன்சி நம்பர். இது 2,03,000. இது ஒரு அற்புதமான ஃபேன்சி நம்பர். 2,03,000. இதனுடைய ரேட் வந்து 300 ரூபா. இந்த நம்பருடைய ரேட் வந்து 300 ரூபா. 777, ஒரே ஒரு தாள் இருக்குது. ரேட் வந்து 1000 rupees. ஓல்டு 100 rupeesல ஒரு ஸ்டார் நோட்டு. இதனுடைய வேல்யூ 200 ரூபா. இது ஒரு பிங்க் 100 rupees UNC கரன்சி.
சி ரெங்கராஜன் போட்டது. பின்னாடி எந்த டஸ்ட்டுமோ கிழிஞ்சதுமோ எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு தாள் ஒரு 200 தான். ஒரு 10 ரூபா ஸ்டார் நோட்டு, இதோட ரேட்டு 100 ரூபா. ஒரு தாளோட ரேட்டு 100 ரூபா. இந்த 10 ரூபா ஸ்டார் நோட்டு 100 ரூபா. 178,777 20 rupees 100 ரூபா தான் ஸ்டார் நோட்டு. இது ஸ்டார் நோட்டு 20 rupees யூஎன்சி கரன்சி வெறும் 100 ரூபா தான். 99 எண் 2378 ஸ்டார் நோட்டு 100 ரூபா தான். 46 ஸ்டார் நோட்டு 46F, அதுக்கடுத்தும் 46F, அது 293, இது 320, வேறு நம்பரு. ஸ்டார் நோட்டு ஒரு 100 ரூபா தான். ஆனால் அந்த எஃப் இன்செட் இருந்துச்சுன்னா அது ரேர் கரன்சின்னு அவர் சொன்னார். எனக்கு புரியலன்னா ஆனால் வெறும் 100 ரூபா தான் எல்லாமே. ஒரே ஒரு ஃபிஷர்ஸ் 1983 FAO சீரியஸ். இது இதோட வலைத்தள ரேட் 400 ரூபா. இது ஹைதராபாத் மின்ட்டு நான் கொடுக்குறது 200 ரூபா 20 பைசா. இது ஒரு ரேர் காயின். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 5 ஃபாரின் கரன்சியும் வாங்கிட்டு வந்தேன். காங்கோ 50, நம்மளோட ரேட்டு 40 ரூபா. சூடான் 10 ரூபா தாள் 2 சூடானிஸ், நம்மளோட ரேட்டு வெறும் 30 ரூபா. இந்த 2 தாள் மட்டும் ஒன்று எடுத்து வச்சேன். வணக்கம், வாழ்த்துக்கள்.